Hi, good morning. Today is Friday, and on Fridays we do the exercises from the culture worksheet. Okay, so today I have come with yet another topic. For the last 2 weeks this term 2 we are seeing about the modes of transport. First we saw the land transport, that is the land transport where we go on the land. ரோட்ஸ் இருக்கும் இல்லையா, ரோட்ஸ் அண்ட் ட்ராக்ஸ் லே பண்ணி அதில் போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தோம். தென் வி saw the வாட்டர் டிரான்ஸ்போர்ட், வாட்டரில் போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். Today we are going to see the next one. Before going to the next one, we shall revise. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோன்னு ஒரு தடவை பார்த்துடலாம், ஜஸ்ட் ரீகேப். லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? லேண்ட் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? உங்களுக்கு ரோட்ஸ் இருக்குது இல்லையா, யூ ஹவ் சீன் இல்லையா, நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரத்துக்கு ரோட்ஸ் எல்லாம் இருக்கும். அது வழியாக ஈஸியாக நம்ம வரணும். கொஞ்சம் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் போகலாம், லாங்கர் டிஸ்டன்ஸ்லேயும் போகலாம், ப்ரொவைடட் யூ ஹாவ் த ரோட்ஸ் லேட் டவுன். அந்த ரோட்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா, அது இருந்தால் மட்டும்தான் நம்ம லேண்ட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியும். நாட் ஒன்லி ரோட்ஸ் அஸ் வெல் அஸ் த ரெயில் ட்ராக்ஸ். த ரயில்வே ட்ராக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, த ரெயில்ஸ் அது போட்டிருந்தா கூட யூ கேன் go by that. எங்கெல்லாம் இந்த ரோட் லே பண்ணியிருக்கோ, எங்கெல்லாம் இந்த ரெயில்ஸ் இருக்கோ, you can use the land transport for moving from one place to another. Not only people, goods சொல்லியிருந்தேன் நான். goodsனால் என்னன்னு சொன்னேன்? பொருட்கள், ப்ராடக்ட்ஸ், என்ன பொருள் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ காட்டன் செல்லர். காட்டன் தெரியும் இல்லையா உங்களுக்கு? காட்டன் கூட வேண்டாம், சே அ கிளாத். ஐ எம் அ கிளாத் செல்லர். ஓகே, எனக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த கிளாத்ஸ் எல்லாம் அனுப்பணும். தெர் இஸ் அ ரோட் ஃபெசிலிட்டி. நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் யூஸ் அ ட்ரக் ஆர் அ லாரி. இந்த கூட்ஸ் இந்த க்ளாத்ஸ்லாம் தான் என்னுடைய கூட்ஸ். நான் க்ளாத்ஸ் விற்கிறதுனால இதெல்லாம் என்னுடைய கூட்ஸ். நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஏற்றி லோட் பண்ணி அமுச்சிடுவேன். ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர். பையர் இருக்கிற இடமா இருக்கலாம், இல்லை வேறு யாராவது வாங்குறவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு நான் அந்த இடத்துக்கு அமிச்சா இட் வில் கோ த்ரூ தி ட்ரக். இதை லேண்டில் போகும். சில சமயத்தில் ஐ ஆல்சோ ஹாவ் த ஃபெசிலிட்டி டு சென்ட் இட் த்ரூ த ரயில்வேஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேருந்து மதுரையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? உங்கள் ஊர் மதுரை, திருநெல்வேலிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஊருக்கு போகணுன்னா பஸ்ஸில் போயிடலாம். நார்த் இந்தியானா ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான், ரொம்ப தூரம் போகணும், இங்கேருந்து ரொம்ப லேட் ஆகும் லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் போகணும் அப்படின்னா பெஸ்ட்டு வே நான் ரயில்வேல கூட அனுப்பலாம், ட்ரெயினில் கூட அனுப்பலாம். ட்ரெயினில் அதை அனுப்பினாக்கா த ரயில்வே டிபார்ட்மெண்ட் வில் கோ அண்ட் டெலிவர் தேர். அந்த ஸ்டேஷனில் போய் யார் வாங்கணுமோ தே கேன் பிக் இட் அப். சரியா? ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம ரோடில் என்னெல்லாம் பார்த்தோம்? நம்ம கார் இருக்குது, ஒன் பிளேஸ் டு அனதர் காரில் போகலாம். யூ ஹாவ் அ பைக், சைக்கிள், ஸ்கூட்டர், ஆட்டோ, ஹார்ஸ் கார்ட். ஓகே, எஸ், ஹார்ஸ் கார்ட். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் கூட சொன்னேன் இல்லையா, ஃபார் பேஷண்ட்ஸ். இப்போ திடீர்னு சில பேர் உடம்பு சரியில்லாமல் போச்சு, அர்ஜென்ட்டாக மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னா ஆம்புலன்ஸ் இஸ் ஆல்சோ அ லேண்ட் டிரான்ஸ்போர்ட். நம்ம பார்த்து போலாம், ஒயின் சத்தம் போட்டுகிட்டே போகும். எஸ். அதுக்கப்புறம் ஜீப்ஸ், ட்ரக்ஸ், லாரிஸ் எல்லாமே உங்களுக்கு லேண்டில் போகக்கூடியது, இன்க்ளூடிங் த ட்ரெயின். குட்ஸ் ட்ரெயின் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஜன்னல் கதவு எதுவுமே இருக்காது. இட் வில் பி க்ளோஸ்டு ஒன். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில், சார்ட் ஆஃப் அ ப்ரௌன் கலர். ஹேவ் யூ ஆல் சீன் இட்? நம்ம ஸ்டேஷனில் வெயிட் பண்ணும்போது சம்டைம்ஸ் கேட்டில் நிற்கும்போது ஒரு பெரிய ட்ரெயின் வில் கோ. அது அப்படியே கூட்ஸ் ட்ரெயின். வி கால் இட் அஸ் அ கூட்ஸ் ட்ரெயின் விச் டேக்ஸ் கோல். கரித்துண்டு தெரியும் இல்லையா அது. அப்புறம் சில ஆயில் டேங்கர்ஸ், எஸ், ஆயில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் we use the goods train. அது பேரே goods train தான். சரியா? ஸோ இதெல்லாம் லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் வரும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், சைக்கிள்லேயோ ஸ்கூட்டர்லேயோ ஒரு பைக்லேயோ போகும்போது என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரோடு இல்லை, there is a river. in order to cross the river and go to the other side of the road, நம்மளால் ஸ்ட்ரைட்டாக வண்டியிலே போயிட முடியுமா? முடியாது இல்லையா? we need some sort of a transport. இந்த ஷோர் இந்த எண்டு டு அந்த எண்டை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு நமக்கு என்ன தேவை? அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தேவை இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் தேர் வி ரிக்வயர் அ வாட்டர் டிரான்ஸ்போர்ட். வாட்டரில் போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் தே ஆர் கால்ட் அஸ் வாட் டிரான்ஸ்போர்ட்ஸ்? வாட்டர் டிரான்ஸ்போர்ட்.
அதெல்லாம் நான் சொன்னேன் உங்களுக்கு. போட்டு, ஷிப், கட்டுமரம் சொல்லியிருந்தேன். வேறு என்ன சொல்லலாம்? செயில் போட். செயில் போட் நம்ம பார்த்தோம். தென் வி சா யாட்ச் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வி சா ஷிப் பார்த்தோம். கண்டெய்னர் ஷிப் பார்த்தோம். கார்கோ ஷிப் பார்த்தோம் இல்லையா? வேர் ஒன்லி டேக்ஸ் ஒன்லி குட்ஸ். க்ரூஸ் பார்த்தோம். வேர் யூ கோ ஆன் அ வெக்கேஷன், அ லவ்லி வெக்கேஷன், அ காஸ்ட்லி வெக்கேஷன், டேக்ஸ் லாட் ஆஃப் மணி. அந்த டைட்டானிக் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சில பேர்? It has a wonderful facility inside. It's like a palace wherein you get everything served at your table. எல்லாமே இருக்கும் கூட சேர்ந்து. இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். க்ரூஸ் பார்த்தோம். அப்புறம் யாட்ச் பார்த்தோம். யாட்ச் இஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் போட் இல்லையா? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? போட் நார்மலாக இருக்கும். திஸ் யாட்ச் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் போட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து விசா கார்கோ ஷிப். கார்கோ ஷிப்பில் ஐ டோல்ட் யூ டேக்ஸ் ஒன்லி குட்ஸ். பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ், பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், பெரிய பெரிய பாக்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வி யூஸ் இட். சரி, இப்போ நம்ம வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பார்த்தாச்சு, லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பார்த்தாச்சு. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகணும், எனக்கு அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு போகணும். என்னால் வந்து ரோடு ஃபெசிலிட்டி இல்லை, ரயில் ஃபெசிலிட்டி இல்லை, போட்லேயும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாது. வாட் வில் ஐ டூ? ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம் வித் மீ. அப்போது வாட் வில் ஐ டூ? த தேர்ட் ஆப்ஷன், ஏர் டிரான்ஸ்போர்ட் நான் யூஸ் பண்ணுவேன். வாட் இஸ் அன் ஏர் டிரான்ஸ்போர்ட்? ஏர் டிரான்ஸ்போர்ட் தட் வாட்டரில் போகிறது வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ரோடில் போகிறது லேண்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஏரில் போகிறது இட் இஸ் கால்ட் ஆஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட். சரியா? ஏரில் எதெல்லாம் போகுதோ இட் இஸ் கால்ட் ஆஸ் ஏர். யூ காமன்லி கால் தம் ஆஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட். சரியா? ஒன் ஆஃப் த மெயின் யூசஸ் எதுக்கு வந்து நம்ம ஏர் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம்னா, இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மோட். ரொம்ப ஸ்பீடாக போகணும், ரொம்ப சீக்கிரம் போகணும், ஒரு அர்ஜென்ட் அப்படின்னாக்கா யூ வில் யூஸ் திஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட். சரியா? அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் சொன்ன மாதிரி எங்கே உங்களுக்கு ரோடு அண்ட் ரயில் ஃபெசிலிட்டி இல்லை, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகணுன்னா அதுக்கு யூ நீட் an ஏர் டிரான்ஸ்போர்ட் டு கோ. அதுக்கப்புறம் ஏர் டிரான்ஸ்போர்ட்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூ நோ திஸ் ஏர்போர்ட்ஸ் ரைட்? யூ ஹவ் சீன் ஏர்போர்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ரெண்டு எண்டுலேயும் யூ ரிக்வயர் ஏர்போர்ட்ஸ். இங்கே நம்ம இங்கே நம்ம ஊரில் இங்கே மீனம்பாக்கமில் இருக்கிற ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கேருந்து யூ கேன் கோ டு லாட் ஆஃப் பிளேசஸ். ரோட் ரயில் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலுமே டு சேவ் டைம் நவடேஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் பிகமிங் வெரி பாப்புலர். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் சே அப்பா வந்து இப்போ ஹி வாண்ட்ஸ் டு கோ டு சம்வேர் கோயம்புத்தூர். இட்ஸ் அ காமன் நேம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர் போகணும் அப்பாவுக்கு. பட் ஹி ஹேஸ் ஒன்லி 2-3 hours தான் இருக்குது. ஹி கேனாட் ட்ராவல். ட்ரெயின்லேயும் நம்ம லேண்ட் டிரான்ஸ்போர்ட்லேயும் போனால், பஸ்லேயும் போனால் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் இல்லையா? ஒரு ஸ்டாப்லேயும் நின்று போனால் யூ திங்க் இட்ஸ் ஈஸியர் ஃபார் யுவர் டேட்? நோ ரைட். ஹி ஹேஸ் சம் இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல் மீட்டிங். வாட் வில் ஹி டூ? ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும். தென் ஹி வில் ஆப்ட் ஃபார் ஏர் டிரான்ஸ்போர்ட். வாட் வில் ஹி டூ? இங்கே ஏர்போர்ட்டில் போய் ஹி வில் புக் அ டிக்கெட். ஆன்லைன்லேயுமே புக் பண்ணலாம். ஹி வில் போர்ட் த ஏர்பிளேன். இங்கேருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போய் ஹி வில் கெட் டவுன். கரெக்டாக? ஸோ 2 ஏர்போர்ட்ஸ் வேணும். ஸோ தட் இட்ஸ் அ வெரி லார்ஜ் ஏரியா. சி இமேஜின் ஒரு ஏர்பிளைன் எவ்வளோ பெருசாக இருக்கு. ஹேவ் யூ சீன் இட் வெரி க்ளோஸர்? ஹேவ் யூ ஹேட் அ க்ளோஸர் லுக்? இட்ஸ் வெரி ஹியூஜ். அதுக்கு வந்து நம்ம வீடெல்லாம் போதுமா? நம்ம டெரஸ் போருமா? நோ ரைட். இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ். நம்ம வந்து they require a lot of space for landing, for take off. Start பண்ணுறது is called take off. கீழே திருப்பி இறங்குறது is called as landing. ரெண்டுக்குமே for take offக்கும் landingக்கும் they require lot of space. Okay? It requires a lot of space. So ரெண்டு எண்டுலேயுமே you need the airport facility. And one more important thing வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, it requires a lot of space for take off அண்ட் லேண்டிங். அந்த பர்டிகுலர் ரோடு அது வந்து ஒரு ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ தட் த வீல்ஸ் ஆஃப் தி ஈவன் அ ஏர்பிளைன் ஹேஸ் வீல்ஸ். அந்த வீலில் அது வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொஞ்சம் தூரம் ஓடி தான் இப்படி பறக்க ஆரம்பிக்கும். கரெக்டாக? அப்படி ஓடி பறக்க போகிற அந்த ஏரியா பேர் இஸ் கால்ட் அஸ் அ ரன்வே. ரன்வே கேட்குதா உங்களுக்கு? புரியுதா?
ரன்வே. ஸோ அந்த ரன்வே எவ்வளோ, அந்த ரன்வே நீளமாக, இட் ஹாஸ் டு பி அ லாங்கர் ஒன், அ லென்த்தியர் ஒன். அப்போ தான் அது ஓடி போய் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த ஹியூஜ் ஸ்பேஸ் ரெண்டு இடத்துலையுமே இருக்கணும் இல்லையா? டேக் ஆஃப் ஆகிறது ஒரு இடத்துல, லேண்டிங் ஆகிறது ஒரு இடத்துல. டேக் ஆஃப் ஆகிற இடத்துல என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதே ஃபெசிலிட்டி லேண்டிங் இடத்துலையும் இருக்கணும் இல்லையா? கரெக்டாக? சி ஹவ் காட் இட். ஈஸி. புரிஞ்சுதா? ஸோ த கான்செப்ட் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட் இதுதான். ஐ ஜஸ்ட் டோல்ட் வித் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் an airplane. இதே வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட்ஸ். சரியா? சரி. இப்போது ஏர் டிரான்ஸ்போர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஏர் டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மெயின்லி ஃபார் ட்ராவல் தான். ஃபார் ட்ராவல், ஃபார் பர்சனல் யூஸ். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அப்பா வந்து ஒரு அஃபிஷியல், இப்போ நீங்கள் ஊர் சுற்றி பார்க்க ஒரு வெக்கேஷனுக்கோ இல்லை அப்பா ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கோ ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கோ யூ கேன் கோ. அது ஃபார் யுவர் பர்சனல் யூஸ். அப்புறம் ஐ டோல்ட், இப்போ அப்பா வந்து பிஸ்னஸ், இஸ் கோயிங் ஆன் இஸ் அஃபிஷியல் மீட்டிங், ஆஃபீஸ் மீட்டிங்க்கு போகிறாருன்னா இட்ஸ் அ பிஸ்னஸ் ஃபார் ஹிம். ஸோ பிஸ்னஸ் மீட்டிங். மெடிக்கல் ரீசன்ஸ் கூட சில பேர் வந்து இந்த ஊரில் இல்லாத ஃபெசிலிட்டி வேறு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி வேறு ஒரு ஊரில் இருக்கலாம். ஸோ அந்த மெடிசின்ஸ்க்காக, அந்த மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக தே கேன் ட்ராவல். அதுக்கப்புறம் ஐ டோல்டு டூரிசம். ஓகே, ஒரு டூரிசம் போகிறோம், வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம், யூனோ, லைக் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போய் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி அங்கே போய் எதுவுமே சுற்றி பார்க்க முடியலன்னா எப்படி இருக்கும்? வில் பி டிசப்பாயிண்டட், ரைட்? இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய், ஸோ வாட் வில் ஹேப்பன்? இப்போ ஏர் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டால் நம்ம சீக்கிரமாக வி கேன் கோ டு தட் பிளேஸ், ரீச் த பிளேஸ் வெரி ஃபாஸ்ட். நாங்கள் போய் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். கரெக்டாக? புரியுதா? சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம பர்சனல் ஒர்க் போகிறோம், நம்ம அஃபிஷியல் மீட்டிங்கோ, அப்பாவுக்கு பிஸ்னஸ்க்கோ போகிறோம், வெக்கேஷனுக்கு போகிறோம். அண்ட் இட்ஸ் நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம மட்டும் போக மாட்டோம். அனிமல்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும்னா, குட்ஸ் சொன்னேன் இல்லையா, ஐ கேன் ஆல்சோ யூஸ் an air transport to move my goods. For example, clothing business நான் பண்ணுறேன். என்னுடைய இந்த கிளாத்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல போட்டு இன்னொரு the other part of the world எங்கேயோ நான் அனுப்பணும்னா I need an air transport. So goods, people, animals, military people, military தெரியும் இல்லையா, நம்ம பார்டரில் சண்டை போடுறாங்களே ஆர்மி, நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக, அவங்களும் தே யூஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட். அவங்களுக்கு முக்கியமாக ஏர் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில டைப்ஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட், அதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ அபவுட் ஹேங் கிளைடர். Hang glider. So you see in the picture, this is called as a hang glider. Hang glider. It is mainly used for air sports. இப்போ வந்து நம்ம இங்கே கிரிக்கெட், நம்ம இங்கே விளையாடுவோம் இல்லையா, கிரிக்கெட், ஹாக்கி, நம்ம வந்து இந்த வாட் யூ கால் ஹாக்கி, கிரிக்கெட், ஃபுட்பால், இதெல்லாம் நம்ம விளையாடுவோம் இல்லையா, பேஸ்பால், வாலிபால், இதெல்லாம் விளையாடுற மாதிரி ஏர்லையும் யூ ஹேவ் சம் ஸ்போர்ட்ஸ் டு ப்ளே. ஹேங் கிளைடர் இஸ் ஒன் ஆஃப் தி spaceship that you use, spacecraft that you use for air sports. Then you use this hang glider to, I mean you will start this with your foot. எப்போவுமே நம்ம காலை உதச்சி தான் we launch this thing. அப்புறமா இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, they are made up of அலுமினியம்னு ஒரு தின் மெட்டல் இருக்குது. தட் இஸ் வாட் மேக்ஸ் இட் glide through the air. glide through the airனாக்கா காற்றுல அப்படியே அது பறந்து லேசாக பறந்து போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் there is a problem with this, it is not safe. ஓகே, சம்டைம்ஸ் நம்ம போய் பெரிய மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் எதுலையாவது நம்ம இடிச்சிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இட் இஸ் நாட் அ சேஃபர் ஒன். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் தட் வி ஆர் கோயிங் டு see is a parachute. பேராஷூட்னோடனே யூ ஷுட் நாட் திங்க் ஆஃப் தி கோகனட் ஆயில். நம்ம ரெகுலராக டிவியில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட் கோகனட் ஆயில் கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஏர் டிரான்ஸ்போர்ட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் லேண்டிங். கீழே வந்து இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, இப்போ நம்ம ஏர்ப்ளைனில் போகிறோம், திடீர்னு வந்து அந்த ஏர்ப்ளைன் ஒர்க் ஆகலைன்னா வாட் வில் வி டூ? அப்படியே நம்ம போய் ஏர்ப்ளைன் எங்கேயாவது கிராஷ் ஆகி ஏதாவது மவுண்டெயின்ஸ்
ஏதாவது மவுண்டெயின்ஸ் ஏதாவது பள்ளத்தில் எதுலையாவது போயிடுச்சு, வில் டை. That is bad, no? So what they will do, in order to save people, parachutes use பண்ணுவாங்க. Parachutes மூலமா what will they do is, they will land. It has a huge cloth. தெரியுதாங்க? A strong material. The cloth is made of a strong material. Okay, so what will happen is, it will push through the air. Okay, that material will glide through the air and you can land. Landing வந்து it is not, you cannot decide the landing. Okay, அது அந்த air direction எங்கே போகுதோ அங்கே போயிட்டு maybe once you near the place நீங்கள் பார்த்து land பண்ணிக்கலாம். And one more thing with this is, mainly வந்து it is used only during the emergency purposes. Initially they used it for emergency. நான் சொன்ன மாதிரி ஏர்ப்ளைன் ஸ்டாப் ஆகிடுச்சு, இல்லை மிலிட்ரியில் ஒரு அர்ஜென்ட் ஃபைட், ஒரு வார் இருக்குது, திடீர்னு லேண்ட் ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க? தே வில் யூஸ் திஸ். நவ் பேராஷூட் வந்து இட் ஹஸ் ஆல்சோ பிகம் ஒன் ஆஃப் த ஸ்போர்ட். எல்லா பேராஷூட்டில் எப்படி போகணுன்னு எல்லோரும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி தேவ் ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் இட், ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இனிஷியலி இட் வாஸ் யூஸ்ட் ஃபார் எமர்ஜென்சி பர்பஸஸ் அண்ட் டுடே மிலிட்ரி இஸ் யூஸிங் இட் fully. Full usage of this parachute is made by the military people தான். ஒரிஜினலி அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மேட் ஆஃப் சில்க்குன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. நவ் இப்போ வந்து they have started using nylon, local nylonஸும் யூஸ் பண்ணி they have started making it. Okay, now I'm going to talk about space shuttle. This is a space shuttle. Have a close look at it. It is used to launch rockets. இங்கேருந்து ஏர்த்துலேருந்து ஸ்பேஸுக்கு ரிசர்ச் பர்பஸ்க்கு, அங்கே அந்த ஸ்பேஸில் ஏதாவது வேறு பிளானட்ஸ் பார்க்கணும், ஏதாவது பார்க்கணுன்னா ஃபார் தட் பர்பஸ் வி யூஸ் ஃபார் மூவிங் தீஸ் ராக்கெட்ஸ் வி ரிக்வயர் ஸ்பேஸ் ஷட்டில். தென் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஏர்பிளைன். இவ்வளோ நேரம் நான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் ஏர்பிளைன் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஹாவ் அ லுக் அட் இட். திஸ் இஸ் அன் ஏர்பிளைன். ஆஸ் யூஷுவல் ட்ராவலுக்கு நான் சொன்னது கூட்ஸ், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், animals, products எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து it also provides long term distanceல food for the travel. One thing about airplane is, can you see that it has wings? That wings helps this airplane hold the airplane in the air. இப்போ வானத்தில் போயிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து ஏர்பிளைன் வந்து அந்த விங் அகெயின்ஸ்டாக, அந்த விண்ட் அகெயின்ஸ்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு these wings help. Then I am going to tell you about helicopters. Come, have a look at it. So, an helicopter was mainly made to do what an airplane cannot do. Okay, அதுதான் முக்கியம். ஏர்பிளைனால் என்ன பண்ண முடியாதோ அதை பண்ணுறதுக்காக தான் this helicopter was made. The reason is, airplane cannot go up and down. Airplane can go, நான் சொல்கிறேன், airplane cannot go up and down. இந்த up and down இல்லை, இது டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஹெலிகாப்டருக்கும் இருக்குது, ஹெலிகாப்டருக்கும். ஆனால் ஹெலிகாப்டர் கேன் கோ அப் அண்ட் டவுன், பட் an airplane cannot go. And helicopter can also be landed on a terrace. Landing வந்து நம்ம டெரஸில் கூட நடக்கும். All you need is a big space, a round space for it and clean space for it to land. ஓகேவா? ஹெலிகாப்டர், அதாவது ஏர்பிளைன் வந்து இப்படி லேண்ட் ஆகும். கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன், இப்படி லேண்ட் ஆகும், இப்படி டேக் ஆஃப் ஆகும். ஆனால் ஹெலிகாப்டர் வந்து இப்படி லேண்ட் ஆகும், இப்படி டேக் ஆஃப் ஆகும். சரியா? அதுக்கு நம்ம டெரஸில் கூட இட் கேன் டூ இட். அண்ட் யூ ஹாவ் அ க்ளோசர் லுக் அட் இட் ஒன்ஸ் அகெயின். நோ, யூ வில் பி ஏபிள் டு see it has fan like thing up on the top. Are you able to see? Those are called as rotor blades. And the rotor blades, they spin. And the rotor blades சுற்றும் போது தான் it enables the wind energy and it helps in easier movement of these helicopters. Okay? One more important thing of helicopters, one more important thing is, initially it was used as a flying ambulance. ஓகே, ஃப்ளையிங் ஆம்புலன்ஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணுங்கிற இடத்துக்கெல்லாம் வந்து இந்த பேஷண்ட்ஸை கேரி பண்ணுறதுக்கு அண்ட் கூட்ஸ் கேரி பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட் யூசேஜ் ஆஃப் ஹெலிகாப்டர் இஸ், you all would have heard about these forest fires. ஃபாரஸ்ட்லலாம் வந்து திடீர்னு ஃபயர் ஆகும். ஃபாரஸ்ட் ஃபயர் ஆனால் என்ன ஆகும்? ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? ஸோ you require loads and loads of water to put off the fire.
ஃபயர் அணைக்கிறதுக்கு நிறைய தண்ணி வேணும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மெயினாக திஸ் ஹெலிகாப்டர்ஸ் ஆர் யூஸ்ட். One last thing that we are going to see is fighter jet. Fighter jet நான் என்ன சொன்னேன்னா, யூஸ்வலி நான் என்ன சொன்னேன், ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து military people யூஸ் பண்ணுவாங்க. ஸோ have a close look at it. Fighter jets are mainly used by this military people for going from one place to another. இந்த ஏர் ஏவியேஷன் சொல்லுவாங்க, ஏர் ஃபைட்டிங், ஒரு military people அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி இடத்துக்குலாம் they use this jet. ஸோ நம்ம ஏர் டிரான்ஸ்போர்ட்னா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், என்னென்ன மோட்ஸ், வாட் ஆர் தி மோட்ஸ்ன்னு பார்த்தாச்சு, மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு. நவ் ஐ வில் டூ ஒன் திங், ஐ வில் கிவ் யூ அ டாஸ்க். யூ ஹாவ் டு கோ அண்ட் சர்ச் ஃபார் ஹாட் ஏர் பலூன்ஸ். ஹாட் ஏர் பலூன்ஸ்னால் என்ன, அதோட யூசஸ்லாம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா? சரியா? தட் இஸ் த டாஸ்க் ஃபார் டுடே. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நவ் வி ஆர் கோயிங் டு கோ டு தி ஒர்க் ஷீட். ஒர்க் ஷீட்டில் டேக் பேஜ் நம்பர் 5. Are you able to see? Okay, so you have an airplane here and a helicopter. Yes, color an airplane and a helicopter. Airplane is usually in a silver color or white color la dhaan irukum. It depends on the companies. Red color la kuda irukum, blue color la. It's up to you, your creativity. Use your creativity and color it. You will be working on page number 5 for today. Okay, so go and research on hot air balloon, and if you want more details, just like look at this video and நீங்களும் நிறைய கண்டுபிடிங்க. Okay, I'll meet you in another video. Until then, bye.